Hi, hello, Assalamu alaikum. Welcome to Foodies of Tamil Nadu. நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்திருக்கேன். இடையில வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். சோ இப்போ again ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். நீங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்களா இருந்தா கண்டிப்பா Subscribe பண்ணிக்கோங்க. உங்க friends and familyக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நான் chicken 65 பண்ணலாம்னு இருக்கேன். சோ அதுக்கு வந்து boneless chicken குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். நீங்க போனோட கூட எடுத்துக்கலாம். ஒரு 1/2 kg அளவுக்கு chicken எடுத்துர்க்கேன். அதுக்கு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும் அதனால. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் உப்பு தேவைக்கு, கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கெட்டியான தயிர் இருந்ததுன்னா அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்ல முட்டையோடைய வெள்ளை கருவு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட ஒரு எலுமிச்சம்பழ சாறு இதையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து அட்லீஸ்ட் ஒரு மணி நேரத்துக்கு மேரினேட் பண்ணணும். நல்லா மேரினேட் ஆனதுக்கு அப்புறமேல தான் நம்ம வந்து எண்ணெயில பொரிச்சு எடுக்கணும். மேரினேட் ஆகட்டும். இப்போ நல்லா மேரினேட் ஆனதுக்கு அப்புறம் இதை வந்து கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு வந்ததுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு சிக்கனா போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். வெளியில நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்ல ஜூஸியா தனித்தனியா மசாலா உதிராம சூப்பரான டேஸ்டியான ஒரு சிக்கன் 65 நமக்கு கிடைச்சிரும். உங்களுக்கு வந்து நிறைய மாவுலாம் அதுல நிறைய கோட் ஆகணும் அப்படிலாம் நினைச்சா கடலை மாவு, அரிசி மாவு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் அதெல்லாம் ஆட் பண்ணாம சிக்கனோட ஃப்ளேவர் அந்த மசாலாவோட ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த அளவுகள் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடுச்சு. இதை எல்லாத்தையும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்துட்டு சர்வ் பண்ணுங்கள். சூப்பரான கிறிஸ்பியான ஜூஸியான சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ரெசிபியாக கண்டிப்பாக இதை வச்சு நான் சிக்கன் 65 பிரியாணி பண்ண போகிறேன். அதையும் நீங்கள் நெக்ஸ்ட் ரெசிபியாக நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.